ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது ஒரு சூப்பர் சாட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் வீடியோ. வாரம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் லைவ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் சில நேர்கள் பேமெண்ட் பண்ணிட்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் இந்த வாரம் சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாளில் பண்ணியிருந்தோம். சண்டே லைவ் தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனது. ஸோ அதில் ஒரு 3 பேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான கேள்வி என்ன, அதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிற காரணத்தோடு நம்ம விளக்கம் கொடுக்கலாம். ஸோ பார்க்கக்கூடிய நேர்கள் உங்களுடைய ஜாதகத்துக்கும் பலன் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறீங்கன்னா வாரம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில நம்ம இரவு 7 மணிக்கும் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை காலைல 11 மணிக்கும் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதில் கலந்துக்குங்க. உங்கள் ஜாதகத்துக்கு இலவசமாக பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இந்த வாரத்தில் என்ன கேள்வி, என்ன யாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் கேட்குறாரு, ஐயா வணக்கம், 20/4/95 7:20 PM பெங்களூர். ஸோ வேலை இல்லை, திருமணம் ஆகவில்லை, மன பயம், பதட்டம் ஐயா, எதனாலன்னு தெரியவில்லை அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாரு. ஸோ இதற்கான ஆன்சர் என்ன, என்னுடைய ஜாதகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் என்னுடைய ஜாதகம். 20/4/95 7:20 PM பெங்களூர், துலா லக்னம், தனுசு ராசி, நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா பூராடம் 1. இப்போ நடக்கிற திசையும் சந்திர திசை. ஸோ சந்திர திசையில சுக்கிர புத்தி போயிட்டு இருக்குது அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் வரைக்கும். இப்போ இங்க பாருங்க, ஒரு மன பயம் பதட்டம் ஏன் அப்படிங்கிறது சிம்பிள். சந்திரன் மேல சனி போனா, சந்திரன் மேல ராகுகேது போனா மன பயம் பதட்டம் கண்டிப்பா இருக்கும். அதே போல லக்னத்துக்கு மேல சனி போனா, லக்னத்துக்கு மேல ராகுகேதுகள் போனா இதெல்லாம் பயம் பதட்டம் கொடுக்கும். இங்க லக்ன புள்ளியோடு ராகு நெருக்கத்துல நிக்குது. லக்ன புள்ளி 18, ராகு 12. ஸோ கிட்டத்தட்ட 6 டிகிரியில லக்ன புள்ளி அடி வாங்குது. ஸோ இதுவும் தவறு. லக்னத்திற்கு செவ்வாய் பார்வை, லக்னத்துக்கு திரிகோணத்துல சனி. இப்ப இப்படி இருந்துச்சுன்னா வாழ்நாள் முழுவதும் இவருக்கு ஏதோ ஒரு பயம் பதட்டம் இருக்கும். இதுல இன்னும் அதிகமாக எப்படின்னா, இன்னைக்கு தனுசு ராசி சந்திரன் 3ஆம் இடத்துல நிக்குது. கோச்சாரத்துல சனி தனுசு மீனத்துல இருந்து தனது 10வது பார்வையாக சந்திரனை பார்ப்பார். இப்ப இதுவும் பயம், இது கொடுக்குது, பதட்டத்தை கொடுக்குது. ஸோ இதெல்லாம் இவருக்கு அந்த பயம் பதட்டத்தை கொடுக்கும். வேலை இல்லாததுக்கான காரணம் இதே போன்றுதான். 2ஆம் பாவகதி 10ஆம் இடத்துல நீச்சமாய் நிக்குது. ஸோ இங்க சந்திரன் அடி வாங்கினுச்சுன்னா திசைநாதன் அடி வாங்குறாரு. அதுக்கப்புறம் அவரோட வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி பலன் தரும், பொருளாதாரத்தை உங்களுக்கு எப்படி கொடுக்கும், இந்த மெத்தட்ல தான் இருக்குது. ஸோ அதனால இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை சந்திர தசை சுக்கிர புத்தி. சந்திர தசை முடிகிற வரைக்கும், அடுத்த வருஷம் சந்திர தசை முடியுது 27, அது வரைக்கும் இப்படிதான் இருக்கும். செவ்வாய் தசையிலேருந்து சூப்பரா இருக்கும். இடமாற்றங்கள் நன்மை கொண்டுக்கும். ஸோ அதனால கொஞ்சம் வெளியில கிளம்பி போகும் பட்சத்தில், இடம் விட்டு இடம் மாறும் பட்சத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப நடந்துட்டு இருக்கிறது சந்திர தசை சுக்கிர புத்தி. ஸோ சுக்கிரன் இது திருமணத்தை கொடுக்குமானா இல்லை, சுக்கிரன் எல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ வேலை அப்படின்னு பார்த்தா கூட ஒன்றும் பலம்லாம் இல்லை. ஓகே, ஸோ கிடைக்கக்கூடிய வேலைகள், சுக்கிரன் உச்சம்தான், ஆனா வேலையை கொடுக்க மாட்டாரு அவரு. சரியா, வேலையை அவர் தர மாட்டாரு. வேலை தருவதற்கான ஆதிபத்திய கிரகம் அவர் இல்லை. ஸோ அதனால இந்த சுக்கிர புத்தி கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். கிடைக்கக்கூடிய வேலைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல குரு பார்வை சுக்கிரனுக்கு முழுமையாக இல்லை. குரு 21 டிகிரி, சுக்கிரன் 4 டிகிரி, இடைவெளி எவ்வளவு இருக்கு பாருங்க. அப்ப பெரிய லெவல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படிங்கிற அமைப்பு இல்லை. ஸோ அதனால கிடைத்த வேலைக்கு இந்த சுக்கிர புத்திக்கு போங்க. சூரிய புத்திலேருந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். சரியா, சூரிய புத்தி டெஃபினட்டா அடுத்த வருடம் பிப்ரவரிக்கு அப்புறம் ஷியோரா உங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும். அதுல மாற்று கருத்தே இல்லை. கோச்சாரத்துல குருவும் அந்த வீட்டுக்கு போயிடுவாரு, 6வது பாவகாதிபதி. ஸோ அதனால சூரியன் உங்களுக்கு உச்சமா நிற்கிறார். ஸோ அதனால அடுத்த வருடத்திலேருந்து உங்களுக்கு நல்லா இருக்கும், வேலை வாய்ப்புகள் சிறப்பா இருக்கும். அடுத்த வர திசையும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். 2வது பாவகாதிபதி 10ஆம் இடத்துல அவர் நீச்சமானாலும் திக்பலம். ஸோ அதுக்கு அன்னைய காலகட்டம் உங்களுக்கு சனி டிரான்சிட்லாம் நடந்துடும். ஸோ அதனால பயப்பட வேண்டாம். செவ்வாய் திசை உங்களுக்கு சூப்பரா இருக்கும் சார். செவ்வாய் திசையில் தான் சார் திருமணம். இன்னைய காலகட்டம் சுக்கிரன் திருமணத்தை கொடுக்கும் பட்சத்தில், வேலை இல்லாத பட்சத்தில் எப்படி இருக்கும், உங்களுக்கு தடைகள் தான் கொடுக்கும். இதற்கு முன்னாடி சந்திரதசை புதன் புத்திலேயே ஒரு திருமண அமைப்பு வந்தது, அதுவும் தடை தான். அதுவும் உங்களால தான் தடை அப்படிங்கிற மெத்தட்ஸ்ல தான் உங்களுக்கு போயிட்டு இருக்குது. நீங்களே அந்த திருமணத்தை தடை பண்ணிட்டே இருப்பீங்க, அப்படிதான் போகுது. ஸோ அதனால செவ்வாய் திசையில தான் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கும். ஓகே, ரைட், நன்றி சார்.
ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சண்முகநாதன் கேட்குறாரு பொள்ளாச்சியிலேருந்து. ஷர்மி 10/1/97, 10/1/97, 10:45 AM, 10:45 AM பொள்ளாச்சி. சரி, எடுத்தாச்சுங்க. ஷர்மி அப்படிங்கிறவங்களுக்கு கேட்குறாங்க 10/1/97, 10:45 காலை பொள்ளாச்சி. மேரேஜ் எப்போ நடக்கும், நல்ல ஜாப் எப்போ அப்படிங்கிற 2 கேள்வி. ஜாதகம் தனுசு லக்னம், மகர ராசி. ஸோ தனுசு லக்னம், மகர ராசிங்க இவங்க. இதுதான் அவருடைய ஜாதகம். நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா திருவோணம் 1வது பாதம். இப்ப நடக்கிற தசை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ராகு தசை தான் போகுது. ராகு தசையில சுக்கிர புத்தி போயிட்டு இருக்கு. ராகு தசையில் சுக்கிர புத்தி. ஸோ சுக்கிரன் உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதி. எனிவே சுக்கிரன் உங்களுக்கு 10ஆம் இடத்துல நிஷ்பலத்துல நிக்கிறார். இவர் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா? ராகு தசையில் சுக்கிர புத்தி. ராகு 8 டிகிரியில் அடிக்குது. சுக்கிரன் 6 டிகிரி. ராகு திசையில் சுக்கிர புத்தி. ராகு திசையில் சுக்கிர புத்தி. குரு 3, சந்திரன் 10, செவ்வாய் 8. ஆமாங்க, சுக்கிர புத்தி அமைப்பு இருக்குது. சுக்கிரனுக்கு வேற என்ன? சுக்கிரன் சுயசாரமா இல்ல, கேது 2. சூரியன் சுக்கிரன் தடைகள் நிறைய இருக்கு. தடைகளும் நிறைய காட்டுது. செவ்வாய் உத்திராடம் 4, உத்திராடம் 4னாலும் உங்களுக்கு இல்ல, 2. ராகு தசை சுக்கிர புத்தி. சுக்கிர புத்தி திருமணத்தை கொடுத்தாலும் நிறைய தடைகள் கொடுக்குதுங்க. இங்க தடை தான் அதிகமா நிக்குது. ஸோ சுக்கிர புத்தி முடிஞ்சு அடுத்ததா வரக்கூடிய சூரிய புத்தி பண்ணுமா? சூரியன் உங்களுக்கு சுக்கிரன், செவ்வாய், சூரியன். எஸ், ஆமா. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஸோ சுக்கிர புத்தி முடியணுங்க. சுக்கிர புத்தியில திருமணம் வரன் வரும், ஆனா தடையாயிட்டே இருக்கும். ஸோ ராகு திசை சுக்கிர புத்தி 2028 ஜனவரி மாசம் லாஸ்ட். நான் அடுத்த வருடம் முழுமையா போனோம். அதுக்கப்புறம் தான் சூரிய புத்தியில டெஃபினட்டா திருமணத்தை கொடுத்துரும். ஓகே. வேற ஜாப் எப்ப கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி. நல்ல ஜாப் எப்ப அப்படிங்கிற மாதிரி. ஸோ ராகு திசையில் சுக்கிர புத்தி இல்ல. சுக்கிர புத்தி எல்லாம் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை கொடுக்காது. அலைச்சல், மன உளைச்சல், இது போன்ற அமைப்புகள் தான் கொடுக்கணும். ஏன்? சுக்கிரன் அஷ்டமாதிபதிங்கிறதுனால. ஸோ சுக்கிரன், கேது, வேற எந்த ஒரு கிரகமும் கேதுவோட நட்சத்திரத்துல இல்ல. சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையுமே இல்ல. சூரியன் மட்டும்தான் இருக்காரு. சூரியனும் சுக்கிரன் சாரம். சூரியன் சுக்கிரன் சாரம் பாயிண்ட் இருக்குது உங்களுக்கு. சூரியன் 26. எஸ், வேலை வாய்ப்புகள் ஒன்று இருக்குதுங்க. சுக்கிர புத்தி வேலை வாய்ப்பை கொடுக்குது. ஆனா சூரியனுடைய தொடர்பு இருக்கிறதுனால, 6வது பாவகாதிபதியினுடைய தொடர்பு சுக்கிரனுக்கு இருக்கிறதுனால, சூரியன் இங்க பலமா நிக்கிறதுனால வேலை சார்ந்த விஷயத்துலதான் உங்களுக்கு இடம் அளிக்குது. அரசு வேலை அமைப்புகள் காட்டுது கொஞ்சம் சுக்கிர புத்தியில. நீங்க அரசு வேலைக்கு கூட போக தேவையில்ல. நீங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க ஓரளவுக்கு நல்ல பெட்டரான ஜாப் கிடைக்கும். சரியா? ஸோ அதனால சுக்கிர புத்தி வேலையை தான் கொடுக்குது. சூரிய புத்தி தான் உங்களுக்கு, சூரிய புத்தி தான் திருமணம். சரியா? ரைட், நன்றி. அடுத்தது பாத்தீங்கன்னா முனீஷ் கேக்குறாரு. முனீஸ்வரன் 16/2/87, 6:40 AM, ராமநாதபுரம். ஸோ மேரேஜ் எப்ப வரும்? குரு திசை எப்படி இருக்கும்? இப்ப டாடா ஏசி வாங்கலாமா அப்படிங்கிற கேள்வி. 16/2/87, 6:40 AM. ராமநாதபுரம்.
சரி, முனீஸ்வரன் ராமநாதபுரத்திலிருந்து 16/2/87 6:40 AM. முனீஸ்வரன் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, மேரேஜ் எப்ப நடக்கும்? 87s பிறந்திருக்காரு. ஸோ குரு 2, ராகு 20, 7ஆம் பாவகாதிபதி சூரியன் பலம். சூரியன் எத்தனை டிகிரி? 3. சூரியன் 3. சரி, இப்ப ஜாதகம் பார்க்கலாம். கும்ப லக்னம், கும்ப லக்னம் அண்ட் சிம்ம ராசி, நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு தசை. ராகு தசையில சந்திரன் புத்தி முடிஞ்சு செவ்வாய் புத்தி போயிட்டு இருக்குது அடுத்த ஜூன் வரைக்கும். ராகு தசை செவ்வாய் புத்தி திருமணத்தை கொடுக்குமா? ராகு தசை செவ்வாய் புத்தி. ராகு 20, ராகு 20 டிகிரி, செவ்வாய் புத்தி 3 டிகிரி. செவ்வாய் 3, கேதுவோட நட்சத்திரம். கேதுவோட நட்சத்திரம். ராக விட்டீங்கன்னா அடுத்தது குரு தான். ராகு திசை செவ்வாய் புத்தி 3ஆம் இடத்துல உட்காந்து நிக்குது. சந்திரன் 28, செவ்வாய் 3, கேது இல்ல அம்சத்துல இல்லைங்க. ஸோ கன்ஃபார்மா ராகு தசை செவ்வாய் புத்தியில இல்ல, குரு தசையில தான் உண்டு. ஸோ குரு தசையில திருமண அமைப்புகள் கொடுக்கும். சரியா? அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. குரு தசை குரு புத்தி தான் திருமணம், குழந்தை, அந்த பாயிண்ட்லாம் எழுத்துட்டு போகும். ஓகே, சரி, ரைட். அடுத்தது புதன் குருவோட நட்சத்திரமா ராகுவோட நட்சத்திரமா? குரு 1. எஸ், கன்ஃபார்முங்க. ஸோ அதனால குரு தசை குரு புத்தி இதெல்லாம் குழந்தை பாக்கியம், திருமணம், டிலே மேரேஜ் தான் உங்களுக்கு. அடுத்ததா வேற என்ன கேள்வி? குரு தசை எப்படி? குரு தசை நல்லா இருக்குங்க. 2ஆம் இடத்தில் அமர்ந்து குரு 2 டிகிரி சனியினுடைய நட்சத்திரத்துல உட்காந்து நிக்குது. ஸோ சனி 10ஆம் இடத்துல. ஸோ உங்களுக்கு குருவே உங்களுக்கு நல்ல பலமா தான் நிற்கிறார் 2ஆம் இடத்துல. நல்ல குடும்ப வாழ்க்கை, சந்திர அதியோகத்துல நிக்குது, வேலை வாய்ப்புகள்லாம் கொடுக்கும். அதே நேரத்தில் டாடா ஏஸ் வாங்கலாமாங்கிற கேள்வியும் கேட்குறீங்க. சனியினுடைய நட்சத்திரத்துல உட்காந்து நிக்குது. அவர் 10ஆம் இடத்துல சனி உட்காந்து நிற்கிறார். ஸோ கண்டிப்பா வாங்கலாங்க. சனியினுடைய தொடர்பு இல்லாம வாங்க முடியாது. அவர் 2, 6, 10ஓட கனெக்ட் ஆகி அது சனி தொடர்பு இருந்துச்சுன்னா வேலைக்காக அது வாங்குறீங்க. வீட்டு உபயோகத்துக்காக யாரும் டாடா ஏஸ் வாங்க மாட்டாங்க. ஸோ அப்ப வேலை சார்ந்த அதிபதியோடையோ அல்லது ஆதிபத்தியத்தோடையோ சனி தொடர்பு இருக்கணும். இன்னொன்று அதனோட அது சார்ந்த தசாபுத்தி பண்ணணும். இப்போ குரு தசை போகுது. குரு வாங்கின நட்சத்திரம் சனி. சனி 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு தொழில்ஸ்தானத்துல. ஸோ சனிங்கும் பொழுது இது போன்ற லோடு வெஹிக்கிள், லாரி, ஹெவி வெஹிக்கிள் இதெல்லாம் சொல்லலாம். ஸோ அதனால கண்டிப்பா வாங்கலாம். குரு தசை நல்லா இருக்கும். சரிங்களா? ரைட். லோன் போட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும். ரெடி கேஷ் கிடையாது. சந்திரன் பார்க்குது. எப்பவுமே நீங்க இந்த குரு தசையில மினிமம் ஓரளவுக்காவது இஎம்ஐ கட்டுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வச்சுக்கணும். சரிங்களா? ரைட், நன்றி. ஸோ இவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு. 3 பேர் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவ்வளவு தான் இந்த வாரத்தில் நம்ம கமெண்ட் போட்டிருந்தாங்க சூப்பர் சாட்ல. உங்களுக்கான ஆன்சர் பார்த்தாச்சு. ஸோ ஒவ்வொரு வாரமும் இந்த லைவ் பண்ணிட்டு வரோம். ஸோ விருப்பம் இருப்பவர்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்கக்கூடிய நம்ம சேனலில் இருக்கக்கூடிய இந்த லைவ் கன்சல்டேஷனுக்கு நீங்கள் கலந்துட்டு உங்களோட ஜாதகத்துக்கு பலன் கேட்டுக்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.